நண்பர்களே, நான் 4 நாட்கள் பயணமாக வியட்நாம் சென்றிருந்தேன். அதோட வீடியோ தொகுப்பை நீங்கள் வரும் நாட்களில் பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, நான் திருச்சியிலேருந்து ட்ரெயினில் பல்லவன் எக்ஸ்பிரஸில் காலையில் கிளம்பினேன். கிளம்பிட்டு இப்போ 12:30 மணிக்கு சென்னையில் இறங்கிட்டு எக்மோரில் இறங்கிட்டு அங்கே ஒய்டபிள்யூசி இன்டர்நேஷ்னல் கெஸ்ட் ஹவுஸில் ஸ்டே பண்ணிவிட்டு நைட்டு பார்த்தீங்கன்னா மலேசியன் ஏர்லைன்ஸில் 12:30க்கு 29th ஜனவரி கிளம்பணும். இந்த பயணத்தை பார்த்தீங்கன்னா நானும் என் பொண்ணும் சென்றோம். இந்த பயணத்தோட முழு காஸ்ட்டு மற்றபடி அங்கே உள்ள சேலரி என்னோட என்டையர் காஸ்ட் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ஸ்பான்சர்ட் ஒன். என் பொண்ணுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நான் டோட்டல் காஸ்ட்டை பேர் பண்ணிக்கிறேன். அதோட ஸ்பிட்டப்பை நான் இந்த வீடியோட என்ன சொல்கிறேன். இந்த டூர் யார் பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஏஜென்ட் எல்லாமே டீட்டெயிலாக நான் ஷேர் பண்ணுறேன். அதே போல் இந்த 4 நாட்களில் பார்த்தீங்கன்னா என்னால் ஒரே வீடியோவை கம்பேர் பண்ண முடியாதனால 5 பார்ட்டாக பிரித்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வியட்நாம்ல டானாங் நாங்கள் விசிட் பண்ணியிருக்கோம். டானாங் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டெஸ்டினேஷன். அதை டைம் கிடைக்கப்ப எல்லாருமே போனோம். நம்ம நம்மளோட லைஃப் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும். நம்மளோட ஒர்க்கு அதே போல் அதர் ஆக்டிவிட்டிஸோட இது போல் நம்ம ட்ராவலுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம பல இடங்களை போய் பார்க்கறதுக்கு நம்மளால முடிஞ்ச ஏற்பாடுகளை செஞ்சு போயிட்டு வரலாம். நம்ம வாழ்றது நம்மளோட வாழ்க்கை ஒரு முறை தான். அதை நல்லா அனுபவிக்க வேண்டியது ஒருத்தரோட எண்ணங்களும் கடமையா இருக்கும். அது அவங்கவுங்க சக்தி அவங்களோட பணத்தோட சேமிப்பு திறனுக்கு தகுந்த மாதிரி நீங்க உங்களோட டூரை பிளான் பண்ணிக்கலாம். இந்த டூருக்கு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து கிளம்பியிருந்தோம். மலேசியன் ஏர்லைன்ஸ்ல இப்போ நைட் 12:30க்கு ஸ்டார்ட் ஆச்சு. அது ஏர்லி மார்னிங் இப்போ மலேசியா கோலாலம்பூர்ல லேண்ட் ஆயிடுச்சு. கோலாலம்பூர்ல அவங்களோட டைமுக்கு 6:30க்கு லேண்ட் ஆயிடுச்சு. திருப்பி பார்த்தீங்கன்னா மலேசியன் டைம்ல 8:55க்கு நான் ஒன் செகண்ட் மலேசியன் ஏர்லைன்ஸ்ல டானாங் வியட்நாமுக்கு என்னோட செகண்ட் லெக் ஆஃப் டிராவல் ஸ்டார்ட் ஆச்சு. இதோட முழு விவரமும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது மலேசியன் ஏர்போர்ட்டோட வியூ. இது உள்ள நீங்க கோலாலம்பூர்ல மலேசியன் ஏர்லைன்ஸ் மற்றும் வேறு ஃப்ளைட்ஸ் நிற்கிறத பார்க்கலாம். கீழே லக்கேஜ் கேரியர் வெஹிக்கிள்ஸ்ல லக்கேஜ் மூவ் ஆகிட்டு பார்க்கலாம். எல்லா ஏர்போர்ட்லையுமே நீட்டா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. மலேசியால நாங்க இப்போ டானாங் கிளம்பிட்டு இருக்கோம். இது டானாங் ஏர்போர்ட்டோட இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டோட பார்த்தீங்கன்னா காரிடார் வியூஸ். காரிடார்லேயே எல்லா பிக்சர்ஸும் அவங்க டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க, டிஜிட்டல் டிஸ்பிளே. இதை பார்க்குறப்பே உங்களுக்கு எந்தெந்த சைட் அவைலபிள்ன்றதை நீங்களே கிராஸ் செக் பண்ணிக்கலாம். இதை வச்சுட்டு நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோமான. இதுலமே அவங்களோட சிவிலைசேஷனோட டிஸ்பிளே வச்சுருக்காங்க. டானாங் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் போர்ட் சிட்டி ஆஃப் வியட்நாம். பாப்புலேஷன் அப்ராக்சிமேட்லி 8 to 10 lakhs. இது இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்னால வேரியஸ் டெஸ்டினேஷன்ஸ் இங்கே ஃப்ளைட்ஸ் லேண்ட் ஆகுது. பிரதானமாக மலேசியா அப்புறம் தாய் ஏர்வேஸ் இதெல்லாம் இங்கே வருதுங்க. நாங்கள் எங்கள் லக்கேஜ் எடுக்கிறதுக்காக கன்வேயர் பெல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்.
எல்லோரோட லக்கேஜும் வந்ததுக்கப்புறம் திருப்பி எல்லாம் ஒன்றா அசம்பிள் ஆகி ஏர்போர்ட்டோட பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் பார்க்கிங் ஏரியாவுக்கு மூவ் பண்ண ஆரம்பித்தோம். இந்த என்டையர் டூர் வந்து யாத்ரா.com அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு வந்து எங்களை ரிசீவ் பண்ணுறதுக்காக லோக்கல் கைடு மிஸ்டர் ஜாக் வெயிட் பண்ணிட்டு இருந்தார் ஏர்போர்ட் வெளியில். அவர் எங்களை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு பஸ்க்கு கூட்டிகிட்டு போயிருந்தார். ஏர்போர்ட்டு நாங்கள் ஸ்டே பண்ண இந்த ரிசார்ட் ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ் டைம் ஆச்சு. எங்களோட ஹோட்டல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மேலியா டெனாங் பீச் ரிசார்ட். இது ஒரு 5-star ப்ராப்பர்ட்டி. உள்ளரே 6 ஸ்விம்மிங் பூல் இருக்குங்க. வாங்க இந்த 20 மினிட்ஸ்ல சிட்டி டூர் பார்க்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி வியட்நாம் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கண்ட்ரி. டானாங் வந்து ஒன் ஆஃப் த ப்ராவின்ஸ். அங்கே இந்த ப்ராவின்ஸில் வந்து சீ போர்ட் இருக்கு, ஏர்போர்ட் இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியலான சிட்டிக்கு உண்டான அத்தனை ஃபெசிலிட்டிஸ் அங்கே அவைலபிளாக இருக்கு. எங்களோட கைடு வந்து என்டர் டிராவல் 20 மினிட்ஸ்ல வந்து சிட்டியோட அப்புறம் எங்களோட 4 டேஸோட ஐட்னரி வந்து டிஸ்கிரைப் பண்ணிட்டே வந்தாரு. லோக்கல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து எங்களுக்கு விளக்கிட்டே வந்தாரு. நீங்களும் கேளுங்க, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாருங்க. Not frozen, on alive. Okay, if you are vegetarian, it's okay, no problem. You can city tour பாருங்க. Vegetarian, or you can order the Italian. ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ணிருக்காங்க இந்த சிட்டியை. டூரிஸ்ட் டெஸ்டினேஷனால நீட் அண்ட் டைடினஸ்ல வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணாங்க. எங்கேயுமே வந்து டேக் டைவர்ஷன்றது பார்க்க முடியல. So after lunch, we go to the hotel for check-in. Yeah, the restaurant next to your hotel. So take a rest, take a shower. In the afternoon, first I will take you go to the coconut forest to experience the basket boat, the bamboo boat. For spinning. Yeah, spinning boat. You can wear anything you want, no problem. Vietnam is a freedom country. No need the rest got. After the coconut forest, I will take you go to the Hoi An. Yeah, the Hoi An is the evening more beautiful, more colorful with the lantern. We will experience the lantern boat and release the wishing candle to make a wishing. And someone told me I want to go for shopping. Yes, today in the evening, go to Hoi An. Yes, Hoi An, that's where international trading port, international commercial port. 16th, 17th, 18th century, so you can buy everything at there. Clothes, shoe, bag, souvenir shop, coffee, everything. Okay? Yeah, and go for dinner back to the hotel. Yes. So, our room, so many people. Our room has so many people. You come first, you go the first. You left, you go the last. So that's why please don't leave anything on the bus. If you left on the bus number 2, this is the bus number 2, please ask me, hey, where is the bus number 2? I want to take my bag. The problem. So if you want to go with me, you direct bus. You can left anything from today to the last day, no problem. If you don't want to go there, the next bus
The weather good for traveling. As you can see, cloudy, not so hot, not so cool. At the daytime, the temperature around 26 or 28 degrees Celsius. And in the evening, a little bit more cooling, around 22 or 24 degrees Celsius. Yes. Only at Bana Hill. The third day we will go to Bana Hill. The elevation more வியட்நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிஸ்ட் கண்ட்ரின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அங்கே வந்து புத்திசம் வந்து ப்ரிடாமினண்ட்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. அதை தவிர ஹிந்துவிசமும் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஜனுக்கு ஃபாலோ பண்ணுறாங்க. இஸ்லாமும் அண்ட் கிறிஸ்டியானிட்டி வந்து ஒரு மைனாரிட்டி ரிலீஜன் அங்கே இருக்குது. புத்திசம் வந்து ஹிந்துவிசமோட ரிலேட்டட்னால அங்கே கிட்டத்தட்ட நம்மளோட ரிச்சுவல்ஸ் வே ஆஃப் ப்ரேயர் எல்லாமே கொஞ்சம் ரெசம்பிள் ஆகும். வியட்நாமில் பார்த்தீங்கன்னா அங்கே மக்கள் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ரொம்ப கிளியராக ஃபாலோ பண்ணுறாங்க. டிராஃபிக் வயலேஷன்றது அங்கே ரொம்ப மினிமல். எல்லாரும் கம்பல்சரி ஹெல்மெட்டோட தான் போகிறாங்க. ரோடு வந்து ரொம்ப வந்து நீட்டாக எல்லாமே லே பண்ணியிருக்காங்க. இப்போ எல்லா மேஜர் ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே 4 லைனில் 6 லைனாக தான் இருக்குது. நம்ம ஊரில் வந்து ரைட் ஹேண்ட் டிரைவிங் மாதிரி அங்கே அவங்க லெஃப்ட் ஹேண்ட் டிரைவிங் ஃபாலோ பண்ணுறாங்க. பின்னாடி வந்து வியட்நாம் டானாங்கோட ஜெயின்ட் வீல் பார்க்க முடியும். US dollar, you can come to me at the hotel and change for you. Okay, give me. This is the Vietnamese dong, the currency in Vietnam. One thing make international tourists confused at the first time in Vietnam is our currency. Because so many zero behind. எங்கள் டூர் கைட் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தார். அவர் வந்து எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்தார். Sir, give me more. Okay, now I am millionaire. Right? I am holding 1 million Vietnam dong. Just around around 40 US. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தாரு. ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் உங்களுக்குலாம் நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். வியட்நாமில் ஜீப்ரா கிராசிங் இல்லாமல் பெடஸ்ட்ரியன்ஸ் எங்கே கிராஸ் பண்ணாலும் ஓனர் ஆஃப் த வெஹிக்கிள் வந்து ஆக்சிடென்ட்டில் வந்து பெடஸ்ட்ரியனுக்கு அடிபட்டால் அதுக்கு வந்து வெஹிக்கிள் ஓனர் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்க மாட்டாங்க. அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. எங்கள் கைடு என்ன சொன்னாங்கன்னா, தே ஹேவ் ரைட் டு கில் யூ இஃப் யூ ஆர் நாட் ஃபாலோயிங் த ரூல்ஸ் அப்படின்னு சொன்னார். அங்கே வந்து கம்யூனிஸ்ட் கண்ட்ரினால அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஜீப்ரா கிராசிங்கில் மட்டும்தான் போகணும். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சாங் ஹான் என்ற ரிவர். இந்த நதி வந்து ஹாய் சோ டிஸ்ட்ரிக்ட் அண்ட் சோன்டா டிஸ்ட்ரிக்ட் ரெண்டையும் பிரிக்குது. இதோட லென்த் மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர் இருந்துச்சு. பிரெத் இந்த ரிவரோட பிரெத். இந்த ரிவரோட 2 சைடு இது பார்த்தீங்கன்னா கரையிலையும் நல்ல ரோடு லே பண்ணியிருந்தாங்க. மக்கள் வந்து ரசிக்கும்படியாக அங்கே நிறைய பார்த்தீங்கன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. சைக்கிள் பார்த்து இருந்துச்சு, வாக்கிங் பார்த்து இருந்துச்சு. எல்லாமே மக்கள் வந்து அங்கே அதை எப்போதும் மார்னிங் வந்து கேஷுவல் வாக்ஸ் அண்ட் ஜாக்கிங்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது வந்து புத்திசம் டெம்பிள், போகிற வழியில் தெரிஞ்ச ஒரு புத்திசம் டெம்பிள். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா புத்தா ஸ்டாச்சு உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. Why so much? No, a little bit. Okay. If you want to buy original, authentic product. வியட்நாமில் வந்து காஃபி, அதை தவிர பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு முந்திரி மாதிரி அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ்யூ நட்டு வந்து ஃபேமஸ். காஃபி வந்து ஏகப்பட்ட ஏக்கர்ஸில் வந்து அவங்க வந்து அதை க்ரோ பண்ணிட்டு இருக்காங்க. Okay, so today, so many shops on the way at the Hoi An. You go and check the price, the quality, original on the first copy.
Don't ask me. Hey, Jack, you are the local. Please. இந்த டூருக்கான காஸ்ட் பார்த்தீங்கன்னா Sorry, I cannot. 1,28,000 இன்க்ளூசிவ் ஆஃப் டிடிஎஸ் டிசிஎஸ். அப் டு ஹப் சென்னை வந்து இப்போ இதுக்கு சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. Okay, so சென்னை டு கோலாலம்பூர், கோலாலம்பூர் டு டனாங் வியட்நாம், சிமிலர்லி ரிட்டர்ன் அதே buy coffee. அங்கே 5 ஸ்டார் ஸ்டே, Vietnam is the 3 second nights 4 days. country. என்டையர் ஃபுட்டு ட்ராவல் பார்த்தீங்கன்னா எல்லா டிக்கெட்ஸும் அவங்க பேர் பண்ணியிருக்காங்க. Number 2 is the Vietnam. இது இப்போ பார்த்தீங்கன்னா Yatra.com வந்து Yatra.com வந்து Robusta coffee. ஒரு இன்டர்நேஷனல் டூர் ஏஜென்சி. அவங்க வந்து வேரியஸ் டெஸ்டினேஷன்ஸ்க்கு வந்து இது போல பேக்கேஜஸ் அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. Coconut coffee, soft coffee. நாங்கள் வந்து Yatra.com வந்து எங்களோட ஸ்பான்சர் எனக்கு பண்ணியிருந்ததுனால அதுலேயே என்னோட ஃபோட்டோவில் சேர்த்து அடிஷனல் டிக்கெட் வாங்கிட்டேன். Powder. Or this one. ஆல் இன்க்ளூசிவாக இந்த ரேட் வந்துச்சுங்க 1,28,000. இது ஏன் அப்படின்னா காஸ்ட் கொஞ்சம் ஹையாக தான் தெரியும். ஏன்னா எங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் அக்காமடேஷன்ஸில் வந்து ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸு, அப்புறம் கேலரிஸ், இது மாதிரி இப்போ பல விஷயங்களுக்கு வந்து அவங்களே எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணாங்க. நாங்கள் ஜஸ்ட் வந்து எங்களோட இது லக்கேஜ் வந்து எடுத்து போயிட்டு ரிட்டர்ன் வந்தால் போதும். நாங்கள் அடிஷனல் எதுவும் பே பண்ண தேவையில்லை. லோக்கல் ஷாப்பிங் எதாவது பண்ண மட்டும் தான் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. Design and material. They will make it for you. In the evening, tomorrow morning, they bring to your hotel. Not only clothes, shoe, bag, the leather also. The leather shoe, the leather bag also. Yeah. Today you request, tomorrow they bring to your hotel. Direct your room. வாங்க என்னோட ஹோட்டல் மற்றும் ரூம் டூர் பார்க்கலாம். எங்களை ரிசீவ் பண்ணுறதுக்காக ஹோட்டலோட ரிசப்ஷன் லாபியில் வியட்நாம் ட்ரெடிஷ்னல் மியூசிக் ப்ளே பண்ணாங்க. எங்களுக்கு வியட்நாமோட ரொபஸ்டோ காஃபி கொடுத்தாங்க. அது ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நாங்கள் எல்லாருமே எங்களோட ரெஸ்பெக்டிவ் ரூம்ஸோட கீயை வாங்கிட்டு நாங்கள் எங்களோட ரூமுக்கு போயிட்டோம். நல்லா இருக்கும். சிக்கோரி போனது அப்படி தான் இருக்கும். வேணும் வாங்கிக்கலாம். என்னோட என்டையர் டூரை வந்து
4 days டூரை வந்து நான் 5 பார்ட்டாக அப்லோட் பண்ணுறேன். எல்லோரும் அதை பாருங்கள். பார்த்து என் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்ட்டில் இன்றைக்கான ஃபஸ்ட் டேயோட பார்த்தீங்கன்னா லோக்கல் ட்ராவல் எங்கே போயிருந்தோன்றதை நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.